மாலதி, தனிமையான இடம், அமைதியான சூழ்நிலை, பக்கத்துல நீ, இப்படி என் வாழ்க்கையில கூட ஒரு சந்தர்ப்பம் அமையும்னு நான் கற்பனை செய்து கூட பார்க்கல. மறைக்காம சொல்லணும், உண்மையா என்னை பத்தி உங்க மனசுல இருக்கிறத சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், இப்ப என் மனசு என்கிட்ட இல்ல, அதை உங்ககிட்ட அர்ப்பணிச்சுட்டேன். நீயே கேட்டு தெரிஞ்சுக்க. பரவாயில்லையே, உங்களுக்கு கூட இப்படி கனிவா பேச தெரியும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டுமல்ல, அன்பா பேச தெரியும், ஆசையா அணைக்கவும் தெரியும். நீ மெய் மறந்து உன் கண்களை மூடும்படியா. சும்மா இருங்க. லதா, சுதா, சாரி டீச்சர், ரொம்ப நேரமா மூச்சு அடக்கி பார்த்தோம், முடியல டீச்சர். ஏன் டீச்சர், எங்களை எல்லாம் கிளாஸ் வர சொல்லிட்டு நீங்க மட்டும் அடிச்சிட்டு சித்தப்பா கூட வந்துட்டீங்களா? எங்க வந்தீங்களா? நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததே நீ கேட்டுட்டே வந்தீங்களா? இவங்க யாரும் கேட்கல, நான் கேட்டேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு சினிமா பாக்குற மாதிரி இருந்தது. டீச்சர், இனிமே இப்படி ஏமாத்த மாட்டேன்னு 100 தடவை எழுதி காமிக்கணும். சரி. ஐயோ, அவங்களுக்கு பதிலா நான் வேண்டாலும் 1000 தடவை எழுதி கொடுத்துறேன். தயவு செய்து மறுபடியும் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்காதீங்கம்மா. இருங்க இருங்க, குழந்தைங்களையும் கூட்டிட்டு நம்ம வாக்கிங் போவோம். புரிய? வாங்க வாங்க. இந்த இடம் உண்மையா அழகா இருக்கு. நீங்க இடம் சுமார் தான், ஆனா இது இவ்வளவு அழகா தெரியறதுக்கு காரணம் அப்சரஸ் மாதிரி ஒரு மங்கையும். And of course this lovely children. இத பாருங்க, நீங்க மரமுகமா பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சுட்டு போகுது. மூமலத்தி, என்ன ரகசியம்? ரகசியம் ஒண்ணு இல்லம்மா, உங்களுக்கு எல்லாம் என்ன கதை சொல்றதுன்னு டீச்சர் அம்மாவை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? பசங்களா, நீங்க கதையை மட்டும் கவனமா கேளுங்க. மாலதி, நீ தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்க. ஒரு பயங்கரமான காட்டுல ஒரு மதையான ஒரு மனுஷனை துரத்துச்சு. அவன் பயந்து ஓடி போய் திடீர்னு ஒரு பள்ளத்துல குச்சிட்டான். அந்த பள்ளத்துல பார்த்தா 2 மலைப்பாம்பு உருன்னு தவ்வி ஒரு மரக்கிளையை பிடிச்சுக்கிட்டு தொங்கினான். மேல மதையானே, கீழே மலைப்பாம்பு. ஐயோ, இந்த சமயம் பார்த்து ஒரு மரம் கொத்தி அந்த மரக்கிளைய தொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்தணுமா? ஐயோ, அந்த மரக்கிளை உடைஞ்சு அவன் கீழே விழுந்துருவானே. மரக்கிளை முடிஞ்சுக்கிட்டே வருது. அதே சமயத்துல மேல் கிளையில இருந்து ஒரு தேன் கூடு உடைஞ்சு தேன் துளி சொட்டுச்சு. அவன் மேல அண்ணாந்து பார்த்தப்போ அந்த தேன் துளி நேரா அவன் வாயில விழுந்தது. அந்த இனிப்பை அவன் தனக்கு சாவு நிச்சயங்கிறத கூட மறந்துட்டு ரசிச்சானான். அதே கதிதான் எனக்கும். எப்படி மாலதி, வீட்டுல ஏதேதோ வேதனைகள், மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டம், அத்தனையும் மறந்துட்டு நீ எனக்கு அந்த தேன் துளி மாதிரி நிம்மதியை தருவேன்னு பார்த்தா அதுக்கும் முட்டுக்கட்டேன். சித்தப்பா, கதை முடிவு என்ன சித்தப்பா? மரக்கிளை உடைஞ்சதா இல்லையா? அதானே, மேல மலைப்பாம்பு, கீழே மதையானே. மதையானே மலைப்பாம்பு, மறந்துட்டேன் முடிவே. முடிவில்லாத உங்க கதை போர் சித்தப்பா. அவன் அந்த மரக்கிளையில இருந்து திடீர்னு மேல குதிச்சு ஓடி போயிட்டான். அப்ப அந்த மதையான பார்த்துட்டு சும்மாதான் இருந்ததா? ஐயோ, எப்படியோ தப்பிச்சான் விட. அப்போ அதுக்கு பேரு மதையான இல்ல, மந்தையான. இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட கொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. பொன்னிற
நீலத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட தலைவனுக்கோ தூது விட்டாள் இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி தலையை விரித்து தன்னை போராடுதோ எதனை நினைத்து இளநீராடுதோ கன்னி உன்னை கண்டதாலோ தன்னை எண்ணிக்கொண்டதாலோ கட்டிக்கொண்ட கள்வன் யாரோ கள்வனுக்கும் என்ன பேரோ இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி மலையை தழுவிக்கொள்ளும் நீரோட்டமே கலைகள் பழகச் சொல்லும் தேரோட்டமே மஞ்சள் வெயில் நேரம் தானே பஞ்சம் ஒன்று போடலாமே இன்னும் கொஞ்சம் நேரம் தானே அங்கு பட்டு பேசலாமே இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி இது பாருங்க, டீச்சர் வந்தோடனே நம்ம எல்லாம் சைலண்டா இருப்போம், யாரும் பேச வேண்டாம். ஆமா, எதுக்குலட்டா கொஞ்ச நேரம் தான், அப்புறம் பேசிடுவோம். நான் காரணமா தான் சொல்றேன். கரெக்ட், அவங்க என்னத்தான் சொல்றாங்கன்னு பாப்போமே. டீச்சர் வராங்க. என்ன இன்னைக்கு இந்த ரூம் இவ்வளவு அமைதியா இருக்கு? ராதா, கீதா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, யாரும் ஏதோ தவறு செஞ்சிருக்கீங்க, அதனால்தான். இல்ல, தவறு நாங்க செய்யல, எங்க டீச்சர் தான். கீதா, வர வர டீச்சர் நீங்க எங்களை மறந்தே போயிட்டீங்க. இப்பெல்லாம் நீங்க எங்களுக்கு பாடம் சொல்லி தரவே மாட்டேங்கிறீங்க. லதா, ஆமா, சித்தப்பாவுக்கு தான் பாடம் சொல்லி தர்றீங்க. ஏன் டீச்சர், காதல் ஆசை அப்படி இப்படின்னு பேசுறது ரொம்ப தப்பு இல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலை பத்தியே நினைக்கணும் இல்ல? கீதா, டீச்சர், மத்தவங்களுக்கு சொல்றதே ரொம்ப சுலபம், ஆனா போதும் கீதா, இனிமே உங்க யாரையும் பிரிஞ்சு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சாரி டீச்சர், நான் கூட வேணாம் சொன்னேன் டீச்சர். இந்த லதா தான் கொஞ்ச நேரம் விளையாட்டுக்கு பேசாம இருக்க சொன்னா டீச்சர். இல்லடா கண்ணா, நீங்க சொன்னதுல தவறே இல்லை. நான் தான் என் கடமையில இருந்து தவறிட்டேன். இனிமே நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். குழந்தைகள் இல்ல? ஏன் அங்க இல்ல, இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பிக்சருக்கு போலாம் நினைச்சேன். போலாமா? என்ன மன்னிச்சிருங்க. குழந்தைங்களை பிரிஞ்சு இனிமே நான் எங்கேயும் வரப்போறது இல்லை. ஏன் மாலதி? அது மட்டும் இல்ல, நம்ம உறவு வெறும் விளையாட்டா இருந்தா போதுமா? நோ நோ, யுவர் மிஸ்டேக். நீ என்ன தவறா புரிஞ்சுட்டு இருக்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம கல்யாணம், அதுவும் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாம எளிய முறையில சிம்பிளா நடத்த போறேன். அப்படின்னா இந்த நல்ல சமாச்சாரத்தை எனக்கு வாழ் கொடுத்த டாக்டருக்கும் ஹெட்மிஸ்டர்ஸ்க்கும் நான் தெரிவிக்க வேண்டாமா? டெஃபினெட்லி. அவங்களுக்கு தெரியப்படுத்தாமலா நானே என் கைப்பட அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு வரவேற்க போறேன். ஓகே?
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.